கிரகப்பிரவேசம் என்பது என்னன்னா, ஒரு தாயினுடைய கருவில் 10 மாதம் முழுமையடைந்த கரு எப்படி ஆரோக்கியமான குழந்தை என்று சொல்கிறோமோ, அதே போல முழுமையடைந்த வீடுக்கு தான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணணும். யாருடைய வீட்டில் சுவர்கள் அதிக விரிசலோடு, சுவர்கள் நல்ல வர்ணப்பூச்சி இல்லாமல், சுவர்கள்ல நிறைய கிறுக்கல்களோடு, அதே போல சுவர்கள்ல நிறைய பூஞ்சை தொற்று இருட்டாகி பல வருஷமாகியும் பெயிண்ட் அடிக்காத தன்மை இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல பொருளாதார தடை ஏற்பட்டே தீரும். உங்க வீட்டுல புண்ணிய செயல் நடக்கும், தெய்வ வழிபாடு நடக்கும், கடவுள் வருவாருன்னு நீங்க காலத்துக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஞாபகமாலாம் வச்சிருக்கோம்னா அதை தூக்கி போட்டுடணுமா? புதுப்பித்து வைங்கன்னு சொல்ல வரேன். கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா, கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா நீங்க பயன்படுத்துங்க, அதை பெயிண்ட் அடிச்சு வைங்க. அது 1000 வருஷம் ஆனாலும் தஞ்சை பெரிய கோயில் எப்படி இன்னைக்கு இருக்கிறதோ அது போல பராமரிங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்காதீங்க, இந்த இடத்துல பூஜை ரூம் வைக்காதீங்க, சமையலறை அசுர குருவுக்கான இடம், அங்க வச்சா கெட்டு போயிடும். நான் மீண்டும் சொல்றேன், ஒரு மனிதனுடைய வீடே ஆசையின் வெளிப்பாடு தானே. ஒட்டுமொத்த வீடே சுக்கிரன் தானே, ஒட்டுமொத்த வீடே சுக்கிரனன். அப்ப ஒட்டுமொத்த வீடே அசுரகுரு தான். அப்ப எங்கேயுமே கடவுள் வைக்க முடியாதே. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுல முகூர்த்த கால் நட்டு வரலட்சுமி நோம்போ, விநாயகர் சதுர்த்தியோ, நவராத்திரியோ எதையாவது ஒண்ணு பண்ணணும். இந்த நல்ல விஷயங்களுடைய கூட்டத்தினுடைய தொடர்பு ஒரு வீட்டுல இல்லைன்னா அதுவும் தோஷமடைந்த வீடாகவே இருக்கிறது.